ராகவ் வந்து அபி வந்து ஒரு கட்டத்தில் காப்பாற்றுறாரு. இதனால ராகவ் மேலே அபிக்கு வந்து ஒரு நல்ல எண்ணம் ஏற்படுது. இந்த சூழ்நிலையில் அபி வந்து ராகவ் வீட்டுக்கு சமைக்க போகிறாங்க. அங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, கேட்ரிங் ஆர்டர் எடுத்து செய்யும்போது அபி வந்து ரொம்ப சூப்பராகவே அந்த வேலையெல்லாம் செய்கிறாங்க. இதை பார்த்த பாட்டி வந்து அபியை ரொம்ப வந்து பாராட்டுறாங்க. இந்த சூழ்நிலையில் லாவண்யா வந்து இதை பார்த்து சமைய டென்ஷனாக என்ன பண்ணுறாங்க, குடிச்சிட்டு வந்து அமக்கலை பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி வந்து பாட்டி வந்து ரொம்ப திட்டிடுறாங்க. இவங்க வந்து சரியில்லை, என்னை எப்போ பார்த்தாலும் குறை சொல்லிகிட்டே இருக்காங்க, இவங்களுக்கு நான் மரியாதை கொடுக்கணும் அவசியம் இல்லை அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிடுறாங்க. இதனால் வந்து பாட்டி மனசு கஷ்டப்பட்டு பேசுகிறாங்க. அந்த பொண்ணு எவ்வளோ நல்ல பொண்ணாக இருக்கா, ஏழையாக இருந்தாலும் அவள் எவ்வளோ வந்து பக்குவமாக நடந்துக்கிறா, எல்லாக்கிட்டையும் எப்படிலாம் பழகிறா, இந்த குடும்பத்தில் எப்படி பார்த்து பார்த்து செய்கிறா, ஆனால் இந்த பொண்ணு ஏன் இந்த லாவணியா இப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. இதை பார்க்குற வந்து நம்ம வந்து ராகவ் வந்து யோசிக்கிறாரு. ராகவ் வந்து லாவணியா வந்து ரூமில் போய் சந்திக்கிறாரு. அப்போ ராகவ் கிட்ட லாவணியா வந்து தன்னோட வந்து காதலை சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், நான் வந்து உன் மேலே தான் உயிரோடு வச்சுருக்கேன், இந்த குடும்பத்தில் எனக்கு பண்ணணுன்ற அவசியம் எனக்கு கிடையாது, நீ என் கூட இருந்தால் போதும் அப்படின்னு நம்மளாம் சொல்கிறாங்க. அதை கேட்டு வந்து சமய டென்ஷனாக ராகவ், இவையே இப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து வந்து ராகவ் வந்து நடந்து வந்துகிட்டே இருக்கார். பார்த்தா அப்படியே வந்து ஏதோ ஒரு பொருள் தெரியப்படுது. அதை கையில் எடுக்கிறார் ராகவ். இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, அபி வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. தான் வந்து முதல்ல வந்து ஒரு கான்ட்ராக்ட் எடுத்து பண்ணி அதிலே சக்ஸஸ் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அம்மா கிட்ட வந்து சொல்கிறாங்க. அதை கேட்டு அவங்களும் சந்தோஷப்படுறாங்க. உடனே வந்து இந்த காசு வந்து உங்களுக்கு நான் அமுச்சு வைக்கிறேன் அப்படின்றாங்க. அதெல்லாம் வேணாமான்னொன்னே, அதெல்லாம் தெரியாது, பொண்ணு சம்பாரித்த காசு வந்து அப்பா அம்மாவுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக சொல்கிறாங்க. நம்ம என்ன தான் வந்து நம்ம கஷ்டத்தை சொன்னாலும் வந்து ஒரு சில பசங்க வந்து அந்த கஷ்டத்தை பெரிய விஷயமா எடுத்துக்க மாட்டாங்க. ஆனால் நம்ம குழந்தைங்க நம்மளுக்கு தங்கவங்க, பாருங்கள் நம்ம கஷ்டம் நம்ம சொல்லாமே வந்து தெரிஞ்சுக்கிட்டு நம்மளுக்கு பணம் அனுப்புகிறாங்கன்னு சொல்லிட்டு அபியோட அப்பா அம்மா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இந்த சூழ்நிலையில் இங்கே என்ன பண்ணுறாங்க, அபி வந்து தூங்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து அனு வந்து உன்னோட காலில் இருந்த கொலுசு எங்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே, ஒரு கொலுசு தான் இருக்குது அப்படின்னோடனே, ஐயோ இன்னொரு கொலுசு எங்கே போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கொலுசு எடுத்து பார்க்குறாங்க. சரி நாளைக்கு தேடிக்கலான்னு படுக்கும்போது அபி மட்டும் அந்த கொலுசை கையில் வச்சுக்கிட்டு, உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஆனால் நீ எங்கே போனே தெரியலையே, யாருக்கிட்ட நீ இருக்க, ஒருவேளை யாரோ எடுத்தாங்களா இல்லை கீழே போட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. இங்கே வந்து என்ன பண்ணுறாரு, நம்ம ராகவ் வந்து வந்துட்டு இருக்கும்போது கரெக்டாக ஒரு பொருள் வந்து கல்லப்படுது. பொருளை எடுக்கிறாரு. பார்த்தா ஒரு கொலுசு. இந்த கொலுசை எடுத்து பார்த்தோன்னே ராகவ் கண்டுபிடிச்சிட்டாரு, இது அபியோடது தான் சொல்லிட்டு அபி காலில் இந்த கொலுசை வந்து பார்த்த ஞாபகம் அவருக்கு வருது. அபி வந்து விட்டுட்டு போயிட்டாளா, ஏன் அபி என்னை புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிற, நான் வந்து உன்னை புரிஞ்சுக்கணும்னு தான் நினைக்கிறேன், ஆனால் என்னமோ தெரியல, உனக்கும் எனக்கும் பிரச்சனை வருது, ஆனால் என்னைக்கும் என் குடும்பத்தை சுற்றி சுற்றி வர எனக்கு ஒன்றுமே புரியல, இது ஏன் நடக்குதுன்னு எனக்கு தெரியல, இப்போ கூட பாரு உன்னோட பொருள் ஒன்று என் கையில் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காரு ராகவ். இங்கே வந்து அபி வந்து அந்த கொலுசை பற்றி யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த கொலுசு கண்டிப்பாக எனக்கு வேணும், எப்படியாவது தேடணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. ஃபங்க்ஷன் முடிஞ்சு திரும்பி வந்த முரளி என்ன பண்ணுறாரு, நேராக போய்ட்டு அஞ்சலி கிட்ட மன்னிப்பு கேட்குறாரு. நான் ரொம்ப பெரிய பிரச்சனை பண்ணிட்டேன், நான் செஞ்சது ரொம்ப பெரிய தப்பு அப்படி சொல்லிட்டு சொல்கிறாரு. அஞ்சலி வந்து பரவாயில்ல